பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம். யாரோ ஒரு 3ஆம் நபர் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்துட்டு போயிறாரு. சரிதானே? இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பரிகாரம் சொல்றேன் பாருங்க. எங்கன்னா, திருநாகேஸ்வரம் வாங்க. திருநாகேஸ்வரம் இந்த ராகு பகவான வழிபாடு பண்ணுங்க. இந்த திருநாகேஸ்வரம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மனித உருவில அவருடைய 2 மனைவி கூட அவர் இருப்பார். கும்பகோணத்தை அடுத்து திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான நோக்கி சிவனை தவம் இருந்து சிவனை வந்து ஒரு நாக ரூபத்துல வழிபாடு பண்ணதாக ஐதீகம். அதனாலவே இந்த கோயிலுக்கு வந்து நாகநாத சுவாமி கோயில்னு இருக்கு தலைப்பேரே. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சுந்தர் திகம்பரம் சொல்லிட்டு அனைத்து விதமான அந்த பழைய அந்த புலவர் மூலியமா பாடப்பட்ட தேவார புகழ் பெற்ற காவிரி இந்த கரையோரம் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்துல வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க. வளர்பிறை பட்சமாக இருக்கட்டும் வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க. வந்து பெயராஜ் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இந்த ராகு பகவானுக்கு திருக்கரத்தால பாலை வாங்கி கொடுத்து